ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாருதி ஈக்கோ வண்டியில் வந்து மல்டி டோன் ஆரன் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெலடி மேக்கரோட பேர் பார்த்திங்கன்னா வேன் அப்படிங்கிற பிராண்டு. இதிலே பார்த்திங்கன்னா ரூட்ஸ் இருக்குது, சூப்பர் அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 7-in-1 மெலடி மேக்கர். அதாவது டோன் மொத்தம் 3 டர்ன் வரும். அந்த 3 டோனையும் ஸ்லோ, ஸ்பீட், நார்மல் அப்படிங்கிற 3 ஆப்ஷனில் வைக்கிறது மூலமாக 7 மெலடி டோனை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா 4 ஒயர் மாடல், அதே மாதிரி 5 ஒயர் மாடல் வரும். 5 ஒயரோட மாடலோட நான் ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ஒயர் எதுன்னு சொல்கிறேன். மெலடி மேக்கருக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவிட்சஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 காயில். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரிலே. இந்த இது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்கும்போது இந்த மாதிரி டச் பண்ணி நடக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து விட்டு ஹார்ன் அடிக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இந்த வைண்டிங் பார்த்திங்கன்னா லோ டோன் க்ரியேட் பண்ணக்கூடிய வைண்டிங். இது பார்த்திங்கன்னா ஹை டோன் க்ரியேட் பண்ணக்கூடிய வைண்டிங். அதாவது இதில் வந்து ஸ்விட்சிங் வந்து கம்மியாக நடக்கும், இதில் வந்து அதிகமாக நடக்கும். இந்த ஸ்விட்சிங் பண்ணக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் மூலமாக தான் இந்த ஸ்விட்சிங் நடக்குது. இதில் வந்து நம்ம கனெக்ஷன் படி கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம ஆன் பண்ணிட்டாலே போதும், வேறு எந்த பிரச்சனையுமே வராது, ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். அப்படியே உங்களுக்கு சப்போஸ் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே வாட்டர் இறங்கிட்டால் மட்டும்தான் தான் கம்ப்ளைண்ட் வரும், மற்றபடி இதில் கம்ப்ளைண்ட்டே வராது. மேக்ஸிமம் வந்து நம்ம டேஷ்போர்டுக்கு வெளியே ஃபிட் பண்ணும்போது இந்த கிட்டு, இந்த மெலடி டோன் ஆரனை வந்து நம்ம ஒரு கவரை சுற்றி போட்டுட்டோன்னா அந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. பார்த்திங்கன்னா இந்த மெலடி மேக்கர் அடாப்டரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அரௌண்டு 200க்குள்ளே தான் வரும், ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து. இப்போ நம்ம வாங்கியிருக்க ஸ்னெயில் டைப் ஆரன் பார்த்திங்கன்னா Gesonic பிராண்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400க்குள்ளே வரும். இதோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட சொருகு கிளிப்பு மாட்டக்கூடிய இடத்துலலாம் கோல்டன் டைப்பு காப்பர் காயில்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப். இது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ரஸ்ட் ஃப்ரீ பிரிண்ட்ஸு. அதே மாதிரி 400/50 ஹெர்ட்ஸில் இது ஒர்க் ஆகக்கூடியது. அதிகபட்ச டிபி பார்த்திங்கன்னா 118 டிபி டெசிபல் அந்த பவரில் ஒர்க் பண்ணக்கூடியது. 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியது. நம்ம நார்மலாக எதுக்காண்டி இந்த மாதிரி ஆரன் ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதோட சவுண்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணால் ஒரு மாடிஃபிகேஷன் லுக் கொடுக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஆரன்லாம் ஃபிட் பண்ணுறது. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஆரனை வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வண்டியிலே வரக்கூடிய போல்ட்டில் எர்த்து கனெக்ஷன் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இதுக்காண்டி பார்த்திங்கன்னா எர்த்து வந்து நம்ம இதிலே எடுத்துட்டோம். இன்னொரு எர்த்து வந்து இன்னொரு ஆரனுக்கு, அந்த ஆரனை நம்ம கீழே ஃபிட் பண்ண போகிறோம். இந்த பாடியில் இந்த பெயிண்ட் இருந்துச்சுன்னா எர்த்து கான்டாக்ட் அதிகமாக கிடைக்காது. அதனால இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இந்த போல்ட்டு நம்ம டைட் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லா சுரண்டி எடுத்துடணும். இந்த ஆரனில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து நம்ம நெகட்டிவ் கொடுக்க போகிறோம், இன்னொரு சைடு பாசிட்டிவ். இது கம்ப்ளீட்டாக அந்த ஆரன்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு அதோட ஒயரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். டைட்டு நல்லா வச்சிடணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எதுவுமே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த மெலடி மேக்கரோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸை வந்து நம்ம உள்ள டேஷ்போர்டு பக்கத்தில் தான் ஃபிட் பண்ணணும். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக ஒரு எண்டை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த நுனியில் வந்து ஈஸியாக ஹோல்ட் ஆகிற மாதிரி இருக்கும், திருகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்க்ரூ வாங்கிட்டு நம்ம இது கிளியராக வச்சு டைட் பண்ணிட வேண்டியதான். இப்படி தான் உள்ளே ஃபிட் பண்ணணும். ஃபைனலாக இதோட கனெக்ஷன் நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இது பார்த்திங்கன்னா திருகிட்டு ஈஸியாக போகும், நம்ம டேஷ்போர்டையும் ஒன்றும் டேமேஜ் பண்ணாது. அதே மாதிரி இது இந்த கேப் வந்து நல்லா லென்த்தாக இருக்கிறதுனால நல்லா டைட்டாக பிடிச்சிரும். அவ்வளோதான். கட் அவுட்டரில் வந்து நம்ம அங்கேருந்து லோ டோன் ஹை டோனோட பாசிட்டிவ் சப்ளை, பாசிட்டிவ் 2 ஒயரை வந்து நம்ம மாட்ட போகிறோம். இதை வந்து ஒயரை முறுக்கும்போது வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஆப்போசிட்டில் முறுக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா ட்விஸ்டட் ஆகும், ரிட்டன் வந்து விடாது. அது மாதிரி லோ டோன் ஹை டோனு கொடுக்கணும். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்ன் அடிக்கும்போது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கொடுக்கணும், இல்லைனா நெகட்டிவ் ஸ்விட்சிங்னா நெகட்டிவ் ஸ்விட்சிங் மாதிரி சில லைன் கொடுத்துட்டா போதும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெலடி மேக்கரில் உள்ள லைன்லாம் கொடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து லோ டோனு, அதே மாதிரி ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா ஹை டோனு, அதாவது ஸ்பீக்கருக்கு போகக்கூடியது. இந்த ரெட் கலரும் நம்மளுடைய க்ரீன் கலர் ஒயரும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் 12 வோல்ட்டு.
இது வந்து இக்னேஷன் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக 12 வோல்ட் பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சப்ளை. அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நெகட்டிவ். பிளாக் கலர் ஒயர் தான் நம்ம ஹார்ன் அடிக்கும்போது நெகட்டிவ் சப்ளை கிடைக்கிற மாதிரி இருக்குது சிக்னலு. அதாவது இது வந்து என்ன கலரில் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூவில் வந்து எல்லோ லைட் கோடு போட்ட ஒயரு. நம்ம அங்கே வர பிரிக்கல, இங்கேயே பிரிச்சாச்சு. அந்த சைடு 2 ஒயர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ பேசிக்காக இந்த கட் அவுட்டரில் வரக்கூடிய லைன் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக கொடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த சைடு காமிக்கிறேன், ஹார்ன் அடித்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு டேரெக்டாக நெகட்டிவ் இங்கேருந்தே கொடுத்தாச்சு. அங்கேருந்து வரக்கூடிய லோ டோன் ஹை டோனை சொருகு கிளிப்பில் கொடுத்தாச்சு. இப்போ ஹார்ன் அடிக்கும்போது சவுண்டை பார்க்கலாம். இப்படி நிறைய டோன் இருக்குது. இதை லோ, ஹை, மீடியம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக அடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.